பாரம்பரியமான சீனி வடை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சீனி வடை 2 விதமாக செய்யலாம். ஒன்று ரவையில் செய்யலாம், அடுத்ததாக அரிசி மாவில் செய்யலாம். நான் இன்றைக்கி ரவையை வச்சு தான் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சீனி வடாவை செய்கிறேன். இது ரொம்ப வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளர ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக கடைகளில் கூட கிடைக்காதீங்க, ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இது சில ஊரில் மட்டும்தான் ரொம்ப பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. இது நாகூர்லேயும் ரொம்பவே ஃபேமஸ். நான் இன்றைக்கி இந்த சீனி வடை செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். சாதாரண ரவையாக இல்லாமல் வறுத்த ரவையாக எடுத்துக்கோங்க. வறுக்காத ரவையாக நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் வறுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் பவுடர் சுகர் சேர்க்கணும். நான் 1/2 கப் பவுடர் சுகரை அரைக்கும் போதே நான் ஒரு 5 ஏலக்காய் போல் அதோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். நான் கொஞ்சம் பெரிய கப்பில் அளந்துருக்கிறதுனால எனக்கு 1/2 கிலோ அப்படியே ரவை தேவைப்பட்டது. அப்படி பார்த்தா பாதிக்கு பாதி சுகர் சேர்க்கணுங்க. அப்படி சேர்த்தா ரொம்பவே நல்லா இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சுகரை கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு 4 முட்டை சேர்த்தா போதும். நான் கொஞ்சம் சின்ன முட்டையாக இருக்கிறதுனால 1 முட்டை எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாம் சேர்க்குற இந்த முட்டை தாங்க இந்த பனியானுக்கு ரொம்பவே சாஃப்ட்னஸும் டேஸ்ட்டும் தரக்கூடியது. நெய் சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். இந்த முட்டையிலேயே தாங்க இது நல்லா நம்மளுக்கு கலந்து வரணும். ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி சேர்க்கவே கூடாது. நல்லா எல்லாம் கலக்கிறபடி கலந்து விட்ட பிறகு இதை போல் தான் இருக்கும் இந்த மாவு. இந்த மாவை நல்லா இதை போல் தட்டி விட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக நம்ம அப்படியே விட்டுடணும். நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே செஞ்சு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. பாருங்கள், நைட் ஃபுல்லாக ஊறின பிறகு மாவு இப்படி தான் இருக்கும். ஓரம் ஃபுல்லாக நெய்யெல்லாம் வந்திருக்கு. பாருங்கள், ரவையும் நல்லா முட்டையில் ஊறி இருக்குது. இந்த போல் கெட்டியாக இருக்கும். இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம தட்டி வாடா போல் எடுக்க போகிறோம். தட்டை உங்களுக்கு வராமல் கொஞ்சம் உதிர்றது போல் இருந்துச்சுன்னா, காய்ச்சின பால் இருந்துச்சுன்னா லைட்டாக அதை தெளித்து மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி மட்டும் சேர்த்துடக்கூடாதுங்க. எந்த ஒரு பணியாக செய்யும் போதும் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். நீங்கள் வாழை இலையை வச்சும் தட்டிக்கலாம், இல்லைனா ஆயில் இருக்கிற கவரை வச்சும் தட்டிக்கலாம். நான் ரவை இருந்த அந்த கவர்லேயே ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். கையிலேயே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிங்க. ஏன்னா ரவையும் முட்டையும் இருக்கிறதுனால பிசு பிசுன்னு இருக்கும் உங்களுக்கு. நார்மலாகவே சீனி வடை கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும். நானும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் எடுத்துக்கிறேன். அந்த சீட்டை அப்படியே மடித்து லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆயிலை நம்ம விரலில் எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை விட்டுக்கலாம். உளுந்து வடை போல் ஓட்டை விட்டு போடுறது தானேன்னு உளுந்து வடை மாதிரி கையில் எடுத்து அப்படியே போட்டுறாதீங்க. இதை போல் நல்லா தட்டிட்டு தான் நம்ம ஓட்டை விட்டு போடணும். நம்ம உருண்டையை மூடி அமுக்கும்போது கொஞ்சம் ஓரங்கள் வெடிப்பு வர்றது போல் இருக்கும். இதை போல் சமப்படுத்தி விட்டுக்கலாம் 2 கையாலையும். கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுக்கும்போது தான் உள்ளர நல்லா ரவா வெந்து வரும். இல்லைன்னா மேலே மட்டும் அப்படியே நல்லா முருகி வந்துடும். உள்ளர வேகவே வேகாது, மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதை போல் 2 பக்கம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்தது சேர்க்கணும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க ஒன்றாவே போட்டு மெதுவாக பொரித்து எடுத்துக்கோங்க. ஒன்று போடாமல் 2, 3, 4 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஒன்றா போட்டு பெரட்டி அழகாக எடுத்துருவாங்க. இல்லாதவங்க உங்களுக்கு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று பெரட்டும் போது இன்னொன்று இடிப்பட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொன்றையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தாங்க சுட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். எண்ணெய் கொஞ்சம் பிடிக்கிறது போல் இருக்கும். நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்னா எல்லாமே வடிஞ்சு வந்துடும். இதை போலயே நம்ம ஒன்றா பொறுமையாக சுட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்பவே பாரம்பரியமான டேஸ்ட்டில் சும்மா சூப்பராக இருக்கக்கூடிய இந்த சீனி வடாவை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம்.